மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தை, கர்த்தர் அன்பிலும் மனதுருக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். இதனுடைய ஆதார வசனம் சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதாவது ஒரு தேவ பக்தர் 103ஆம் சங்கீதத்துல 11, 12, 13 வசனங்களை குறித்து பின்வருமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை 35,000 அடி உயரத்துல விமானத்துல பறந்தபோது அவருக்கு 11ஆம் வசனம் தான் நினைவுக்கு வந்தது. ஆனா பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று நான் வேறொரு முறை அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீண்ட தூர பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று 12ஆம் வசனம் சிந்தையை தாக்கியது. வேறொரு முறை மிகவும் பயங்கரமான விபத்துல நான் மாட்டிக்கொண்டேன். ஆனாலும் அதிசயத்தக்க விதமாய் தப்பினேன். அதை கேள்விப்பட்டேன். தகப்பன் ஓடி வந்து அணைத்து கொண்டார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். சங்கீதக்காரர் நாம் அவர் அன்பை பெற்ற தகுதியா இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். எரேமியா இதை நன்றாக அறிந்து நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உண்மை பெரிதா இருக்கிறது என்றாராம். பிரியமானவர்களே, நம்ம மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் இரக்கத்தோடு ஆண்டவர் மன்னிக்கிறார். அவர் அன்பையும் மனதுருக்கத்தையும் அலட்சியப்படுத்தாம அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிழ்ச்சியாப்படுத்த வேண்டும். ஆமேன். ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, நீ கிருபையும் மனதுருக்கமும் உள்ள தேவன். நான் பாவம் செய்து உம்மை துக்கப்படுத்தினேன். இன்று மனம் திரும்பி உம்மிடம் வருகிறேன். என்னை உன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். உம்மை முழு மனதோடு நேசித்து உமக்கு என்றென்றும் கீழ்ப்படிவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக.